நான் ப்ரொடியூசர் கவுன்சில் போகும்போது கால் மேலே கால் போட்டுட்டு சாஞ்சு உட்காந்துட்டு பேசவே இல்லைங்க. என்னுடைய பேப்பரை நான் கொடுத்த மனுவை திருப்பி வாங்கிட்டு அவங்க முன்னால் எல்லாரும் காலில் விழுந்துட்டு வெளியே வந்தேன். அன்னைக்கு அந்த ரூமுக்குள்ளே போகக்கூடாதுன்னு நினச்சி வெளியே வந்தோம் சார். ஆனால் இன்றைக்கி அதே ரூமுக்குள்ளே போகணுன்னு ஆசைப்பட்றேன். நம்மளுக்கு உழைத்த எல்லா பெரிய தலைவர்களுமே எல்லாருமே தமிழர்கள் இல்லையே. பெரியார் தமிழர் இல்லையே, எம்ஜிஆர் தமிழர் இல்லையே. ஒரு கடுமையான சோதனையான ஒரு காலம் எனக்கு என்னுடைய தம்பி உடன்பரவா தம்பி விஷால் ஒரு 6 மாதம் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். 8 வருஷமாக நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வேலை செய்ய வேண்டியது. 2 பேருக்குமே சண்டை. நாங்கள் பேச மாட்டேன், அவர் பேச மாட்டார். 6 மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்தோம். என் வாழ்க்கையில் நான் பார்த்த உயரமான மனிதன் விஷால் தான். நான் வாழ்க்கையில் பார்த்த சத்தியமான நல்ல மனிதன் விஷால் தான். இதை நான் பொய்யே சொல்லலை. அந்த ஒரே ஒரு காரணத்துக்கு தான் என்னை கூப்பிட்டான். தம்பி அண்ணா நீங்கள் வரீங்களான்னு கடைசி நாள் கூப்பிட்டான். எனக்கு தெரியும் நான் வரமாட்டேன்னு தெரியும். ஏன்னா எனக்கு சினிமா தவிர எதுவுமே தேவையில்லைங்க. என்னுடைய சாவு என்னுடைய ஆக்ஷன் கட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும்னு நினச்சிக்கிருந்தேன். தம்பி கூப்பிட்டான், ஆனால் வரீங்களான்னு கேட்டான். நான் என்னன்னு கூட கேட்கல, வந்துட்டேன். ஏதோ செயலாளர் பதவின்னு சொன்னான். இந்த சினிமாவில் ஒரு நல்ல திரைப்படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் போராடிக்கிட்டே இருக்கேன். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அது சத்தியம். ஒரு படம், நான் முதல் படம் என்னுடைய ப்ரொடியூசர் உட்காந்துருக்காரு. முதல் படம் என்னுடைய வெற்றி படம். அப்போவே 6 கோடி ரூபாய் சம்பாரிச்சு என்னுடைய ப்ரொடியூசர் 1 கோடி ரூபாய் டெபிசிட்டில் நடந்து போனார் இங்கேருந்து. என்னுடைய 2வது படம், 3வது படம், எல்லா படங்களிலும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன். அதனுடைய அல்டிமேட்டம் என்னென்னா என்னோட ஓனாய மாட்டுக்குட்டியில் வந்துச்சு. ஒரு 25 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியாதனால என்னுடைய படம் முதல் ஷோ காட்சி ரத்து செய்யப்பட்டது. என்னுடைய அசிஸ்டண்ட்டு அந்த லேபில் உட்காந்து மண்டி போட்டு அந்த மேனேஜர்கிட்ட அழுதான். சார் எங்கள் சார் 72 மணி நேரம் அந்த கிளைமேக்ஸ் நடித்து விரலெலாம் ரத்தம் வந்துச்சு சார். 25 லட்ச ரூபா சின்ன காசு சார், கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்கள் சார். நீங்கள் மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த படம் வராது சார், வெளியே வராமல் போயிடும். அதே மாதிரி வெளியே வராமல் போச்சு. நான் ப்ரொடியூசர் கவுன்சில் போகும்போது கால் மேலே கால் போட்டுட்டு சாஞ்சு உட்காந்துட்டு பேசவே இல்லைங்க. அதுக்கப்புறம் படம் முடிஞ்சு நான் தோற்று ரோட்டுக்கு வந்துட்டேன். இருக்கிற காசெல்லாம் போட்டு எடுத்த படம். அதுக்கப்புறம் நான் எனக்கு ஒரு டிவி ரைட்ஸாவது வாங்கி கொடுங்க, விற்று கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரொடியூசர் கவுன்சில் போகும்போது அப்படியே பார்த்து சிரித்தாங்க. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? என்னுடைய பேப்பரை நான் கொடுத்த மனுவை திருப்பி வாங்கிட்டு அவங்க முன்னால் எல்லாரும் காலில் விழுந்துட்டு வெளியே வந்தேன். அன்னைக்கு அந்த ரூமுக்குள்ளே போகக்கூடாதுன்னு நினச்சி வெளியே வந்தேன் சார். ஆனால் இன்றைக்கி அதே ரூமுக்குள்ளே போகணுன்னு ஆசைப்பட்றேன். இங்கே இருக்கவங்க எல்லாருமே நாங்கள் ஒரு 20 நாள் 30 நாள் நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். சத்தியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன், சத்தியம் மட்டுமே பேசணும். இந்த ப்ரொடியூசர்களுக்காக என்ன நல்லது பண்ணணும்னு மட்டுமே பேசணும். நாங்கள் வர்றதுக்காக ஒரு வருஷம் கூட பேசலை. இன்றைக்கி பேசும்போது கூட எல்லாருமே பிரகாஷ் ராஜெல்லாம் சொன்னாங்க, எந்த ஒரு தனி மனிதரை பற்றி எந்த விமர்சனமும் வேணாம், நம்ம வரணும், நம்ம நல்லது பண்ணணும், நம்ம நல்லது பண்ணுறதுன்றதை அதை ப்ரூவ் பண்ணணும், அதுதான் முக்கியம்னு சொல்லி எல்லாருமே வாயடிச்சார். ஒரு சீனியர் மெம்பராக எங்களை அவர் வழிகாட்டிக்கிட்டே இருக்கார். நம்மளுக்கு உழைத்த எல்லா பெரிய தலைவர்களுமே எல்லாருமே தமிழர்கள் இல்லையே. பெரியார் தமிழர் இல்லையே, எம்ஜிஆர் தமிழர் இல்லையே. தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாருமே தமிழர் தானாங்க. அப்படி பிரிக்கலாமா? நம்ம எல்லாம் இந்தியர்கள். ஒரு மூலையில் நம்ம நிற்கிறோம், அதுக்கு பேர் தமிழ்நாடுன்னு பேர் வச்சுருக்கோம். ஸோ இந்த 2 குற்றச்சாட்டு, இது 2 லேம் எக்ஸ்கியூஸ், இது 2 நொண்டி சாக்குகள். ஸோ தயவுசெய்து எங்கள் மேலே எந்த குற்றச்சாட்டு இல்லைனா நாங்கள் புது அணி, எங்கள் புது அணி மேலே என்ன நாங்கள் ஊழல் பண்ணியிருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம்? 2000 குற்றச்சாட்டுகள் எங்களால் சொல்ல முடியும். இந்த 10 வருஷம் உட்கார்ந்தவங்கள எங்கள் மேலே என்ன சொல்ல முடியும்? வெள்ளை உடையோடு வந்திருக்கிறோம், வெள்ளை மனசோடு வந்திருக்கிறோம், எங்களுக்கு ஆதரவு தாங்க. நன்றி. விஷால் சார், நான் யாரை நம்பணும்னா இல்லையோ இந்த சின்ன ஆளுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எப்போ பார்த்தாலும் அவமானப்படுத்துவாங்க சார். சார் நாங்கள் சின்ன ப்ரொடியூசரு, சார் நாங்கள் சின்ன, நான் போய் உள்ளே உட்காந்துக்கிட்டு ஏன்டா நம்ம சின்ன ப்ரொடியூசரில் இருக்குமா பெரிய ப்ரொடியூசரில் இருக்குமா, ஏன் இப்படி அவமானப்படுத்துகிறாங்கண்ணா? எல்லாம் சின்ன ப்ரொடியூசர் சொல்லாங்கண்ணே. ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா நீங்கள் பெரிய ப்ரொடியூசர், அது அவுட் ஆச்சுன்னா லாஸ்ட் ப்ரொடியூசர், அப்படி தான் எடுத்துக்கணும். இப்போ சின்ன ப்ரொடியூசர்னா 4 ஓட்டாக வரும். ஒரு சின்ன ப்ரொடியூசருக்கு ஒரு ஓட்டு தான், எனக்கும் ஒரு ஓட்டு தான், அண்ணனுக்கு ஒரு ஓட்டு தான், அவருக்கு ஒரு ஓட்டு தான். அதனால் நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் பல முறை பார்த்துருப்பீங்க. இந்த முறை தயவு செஞ்சு
நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் கூட தான் நானும் இருக்கேன். இனிமேல் அவர் உங்கள் கூட வரப்போகிறாரு. இந்த முறை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுங்க. தேர்ந்தெடுத்தா நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய போட்டு வச்சுருக்காங்க. நான் தான் சொன்னேன், அண்ணே நீங்கள் இது மட்டும் சொல்லுங்கள், நீங்கள் உங்களோட ஸ்பீடு எனக்கு தெரியுது. நிச்சயமாக நடிகர் சங்கம் வேறு, இந்த ப்ரொடியூசர் கவுன்சில் வேறு. இங்கே நிறைய வருமானம் இருக்குது. இதை வச்சு நீங்கள் நிறையா செய்யலாம். செய்யும்போது ஒரு மனிதனுக்கு எல்லாருமே அந்த இடத்துக்கு வரமாட்டாங்க. எப்பயாவது ஒரு பொறி மாதிரி ஒன்று தட்டும். அவங்க தான் வருவாங்க, அவங்க தான் செயல்படுவாங்க, அவங்க தான் முடியும். எல்லாருக்கும் அது வர்றதில்லை. அப்படி உங்களுக்கு வந்திருக்குன்னா கடவுள் ஏதோ அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அதனால் நான் உங்கள் கூட இருப்பேன். இவங்க அதுக்கு மேலே இவங்க எல்லாம் பெரியவங்க. ஏன்னா நான் அவங்களுக்கு கீழே சொல்கிறேன், அதனால தான் நான்றேன். உங்கள் கூட இருப்போம். நீங்கள் செய்வீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அவங்க நிச்சயம் ஓட்டு போடுவாங்க, உங்களை வைப்பாங்க. நன்றிங்க. ஆனால் இப்போ பிரபு சொன்னதில் கிளாரிஃபைடாக சொல்லலை, அது நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டீங்க. அது டெலிவிஷனை மென்ஷன் பண்ணி பேசப்பட்டது கிடையாது. இப்போ கேபிளுக்கு டெண்டர் விட்டுட்ருக்குறோம். நம்ம அந்த கேபிள் டெண்டர் யாரோ ஒரு மூணாவது நபர், அவர் நல்லவரா கெட்டவரா, ரைட்டாக யூஸ் பண்ணுவாரா கண்டென்ட்டை, இல்லை தப்பான முறையில் அது பயன்படுத்தப்படுமா, அந்த கொடுக்குற உரிமம் தவறான வகையில் இண்டஸ்ட்ரிக்கு எதிராக யூஸ் பண்ணப்படுமான்னு தெரியாமல் ஒரு மூணாவது நபருக்கு கொடுக்கப்படுற டெண்டரை தயாரிப்பாளர் சங்கமே எடுத்து நடத்தி அதுக்கு பண்ணுவோம் அப்படிங்கிறத தான் அவர் மென்ஷன் பண்ணுறது. அதில் தொலைக்காட்சியோ மற்ற விஷயங்கள் எதுவுமே அவர் மென்ஷன் பண்ணல. ஒரு நடிகர் சங்கத்துல இருக்கும்போதே உங்க மேல பல கேஸ் போட்டு உங்களை வேலை செய்யாம தடுக்கப்படுறாங்கன்னு சொல்றீங்க. இப்ப இது 2 வருஷம் தான் இருக்கு. இதுல நிறைய கோரிக்கைங்க வச்சிருக்கீங்க. இதுலயும் அதே மாதிரி கேஸ் போட வருவாங்க கண்டிப்பா. அப்ப என்ன இருக்கும் உங்களோட நடவடிக்கை சார்? எந்த கேஸும் ஜெயிக்கலையே சார். யார் வேணாலும் எந்த கேஸும் ஜெயிக்கலையே. யார் வேணாலும் போடலாம் கேஸு. இப்போ வரைக்கும் குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க தவிர, இப்போ முதல்ல பொதுக்குழு செல்லாதுன்னு சொன்னாங்க. யாராவது அதுக்கப்புறம் கேட்டாங்களா? நாங்கள் முறையாக பொதுக்குழு நடத்தினோம், அது செல்லுன்ட்டு எல்லா ஆதாரங்களும் எங்கள் கையில் இருக்குது. யாருமே கேட்கல. அவங்களும் அதுக்கப்புறம் பதிலே சொல்லலை. குற்றச்சாட்டுகள் வைக்கிறது சாதாரண, அதான் சொல்கிறேன்ல, நாங்கள் சொன்ன விஷயத்த நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அது கேஸு போட்டால் என்ன, போடாட்டி என்ன, நாங்கள் நல்லபடியாக எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். ஒரே ஒரு விஷயந்தான், ஒரே ஒரு கோரிக்கை. நாங்கள் சொன்ன விஷயத்தில் ஒரே ஒரு விஷயந்தான் பாக்கி. அதுவும் நான் சொல்கிறது கூடிய சீக்கிரம்ன்றது 3 மாதம் 4 மாதம் இல்லை, கூடிய சீக்கிரம் அந்த கட்டடம், அது மட்டும்தான் பாக்கி எங்கள் மேனிஃபெஸ்டோவில். ப்ரொடியூசர் கவுன்சிலிங் வரும்போது நீங்கள் சொன்ன மாதிரி கேஸ் போட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஏன்னா நல்லது செய்யும்போது கண்டிப்பாக தடைகள் இருக்கும். அதை தாண்டி செய்கிறது தான் சுவாரஸ்யம்.